நம்ம அடிக்கடி சொல்ல நான் யார், எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு, தொடர்பு யாது, அதுதான் நம்ம சுத்தின்னு இருக்கோம். யாரு யாரு என்ன எதனால நமக்கு மட்டும் நடக்கிறது. இந்த ஞானத்தை தரக்கூடியவள் காளி. நிறைய பேர் உபாசனை பண்ண, நிறைய தந்திரங்கள் சொல்லிருக்காரு. ராமர் பூஜை பண்ணிருக்கார், கிருஷ்ணர் பூஜை பண்ணிருக்கார், மன்மதன் பூஜை பண்ணிருக்கார், ஹனுமான் பூஜை பண்ணிருக்கார். இந்த காளி கோபேஷு காளி சமரேஷு துர்கான்னு கோபம் வரும்போது காளியா இருக்காள். கோபேஷு காளி இந்த தேவி மகாத்மியத்தை ரகசியத்துல சொல்லும்போது அந்த தசானனான்னு சொல்றா, 10 முகங்கள் 10 கைகள் 10 கால்கள்னு சொல்றா. நீங்க ஒரு முகம்னா 2 கால்கள் 2 கைகள் தானே. அங்க வேற மாதிரி இருக்கும். நீங்க அங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். அம்பாள் அந்த காளியினுடைய ஒரு ரகசியத்திரயம்னு இருக்கு. அதுல வரும்போது ஒவ்வொரு தேவதைகள் என்னென்ன அம்சம்னு இருக்குங்க ஐயா. அப்ப இந்த காளின்ற அம்சம் பார்த்தோமானால் தீயவர்களை அழித்து நமக்கு நன்மையை தரக்கூடியவள். இந்த தட்சிண காளி நிறைய முக்கிய காளின்னு இருக்கா, உக்ர காளின்னு இருக்கா, நிறைய காளியில இருக்கும்போது இங்க தட்சிண காளி நீங்க வடக்குல நீங்க குறிப்பா வெஸ்ட் பெங்கால் இப்ப நவராத்திரி பொழுதுலாம் ரொம்ப சிறப்பா பூஜை பண்ணுவாங்க. இந்த துர்கா பந்தல் ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணுவா. அது என்ன காரணம்னா அந்த காளி இது மாதிரி நமக்கு யம பயத்தை போக்கக்கூடியவள். யம பயம்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யம பயம்னா இப்ப நமக்கு யம பயம் மட்டும் இல்ல, யம லோகமே போக மாட்டோம்னு அர்த்தம். பிறப்பே இருக்காது. பிறப்பே இருக்காதுன்னா எப்ப பிறப்பு வராது? மோட்சம் என்றார். மோட்ச பிரதாயினி காளி யார் நமக்கு? இந்த உலகத்தில் ரூப சௌபாகிய காந்தினாம்னு நமக்கு நல்ல ரூபம் தருவா, நல்ல காந்தி தருவா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் தருவா. அதே சமயத்தில் நமக்கு மோட்சத்தையும் தரக்கூடியவள் இந்த காளி.